திருவண்ணாமலை மாவட்டம் கண்ணமங்கலம் அருகே 2 கார்கள் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் 7 பேர் படுகாயங்களோடு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் பிரகாஷ் வழங்க கேட்கலாம். பிரகாஷ், இந்த சம்பவம் எப்பொழுது நடைபெற்றது? உயிரிழந்தவரின் பின்னணி என்ன? பாதிக்கப்பட்டவர்களுக்கு அளிக்கப்பட்டு வரும் சிகிச்சைகள் என்ன? முழுமையான விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம். நிச்சயமாக வேலூர் மாவட்டம் நெல்வாய் கிராமத்தைச் சேர்ந்த கார் மெக்கானிக் ஸ்ரீதர் மற்றும் அவருடைய மனைவி சங்கீதா, அவருடைய பிள்ளைகளான அஜய் மற்றும் கனுஷ்கா ஆகிய 4 பேரும் இன்று காலை திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலுக்கு சாமி தரிசனம் செய்வதற்காக இன்று காலை வீட்டிலிருந்து திருவண்ணாமலை நோக்கி காரில் பயணித்தனர். அதேபோல் ஆந்திரா மாநிலம் விஜயவாடா பகுதியைச் சேர்ந்த ஸ்ரீராமுலு மனைவி மற்றும் அவருடைய உறவினர்கள் 4 பேர் நேற்று திருவண்ணாமலை அண்ணாமலையாரை தரிசனம் செய்வதற்காக திருவண்ணாமலைக்கு வந்து சாமி தரிசனம் செய்துவிட்டு இன்னைக்கு இரவு திருவண்ணாமலையில் தங்கிவிட்டு இன்று காலை மீண்டும் அவர்கள் வீடு திரும்புவதற்காக விஜயவாடா நோக்கி காரில் பயணித்தனர். இவர்கள் திருவண்ணாமலையிலிருந்து வேலூர் நோக்கி பயணித்த போது, வேலூரிலிருந்து திருவண்ணாமலை நோக்கி பயணித்த போது திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே உள்ள கண்ணமங்கலம் அருகே வாழியூர் கூட்டுரோடு பகுதியில் 2 கார்களும் கட்டுப்பாட்டை இழந்து நேருக்கு நேர் இன்று பலமாக மோதிக்கொண்டது. இந்த 2 கார்களும் நேருக்கு நேர் மோதிக்கொண்டதில் 2 கார்களும் அப்பளம் போல் நொறுங்கியது. இதில் காரில் பயணம் செய்த வேலூர் நெல்வாய் பகுதியைச் சேர்ந்த ஸ்ரீதர் என்பவர் சம்பவ இடத்திலே பலியானார். மேலும் 2 கார்களுக்கு இடையே சிக்கிக் கொண்டவர்களை அங்கிருந்த பொதுமக்கள் மற்றும் கண்ணமங்கலம் தீயணைப்பு வீரர்கள் விரைந்து வந்து காரில் சிக்கியவர்களை மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மற்றும் கண்ணமங்கலம் டோல்கேட் ஆம்புலன்ஸ் மூலம் அவர்களை வேலூர் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். இதில் படுகாயமடைந்த நெல்வாய் கிராமத்தைச் சேர்ந்த சங்கீதா என்பவர் நடுவழியிலேயே பலியானார். மேலும் படுகாயமடைந்த கனுஷ்கா மற்றும் அஜய் ஆகிய இருவரையும் வேலூர் தனியார் மருத்துவமனையில் தற்போது தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதில் மேலும் படுகாயமடைந்த ஆந்திரா மாநிலத்தைச் சேர்ந்த ஸ்ரீராமுலு மற்றும் அவருடைய குடும்பத்தினர் 4 பேர் தற்போது வேலூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 2 கார்களும் நேருக்கு நேர் மோதிக்கொண்டதில் கணவன் மனைவி இருவரும் பலியானதை அடுத்து 2 பெண்கள் உள்ளிட்ட 6 பேர் தற்போது தீவிர சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதில் 3 பேர் கவலைக்கிடமாக உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் வேலூர், ராணிப்பேட்டை மற்றும் ஆந்திரா, தெலுங்கானா ஆகிய மாநிலங்களிலிருந்து ஏராளமான பக்தர்கள் திருவண்ணாமலை நோக்கி அதிக அளவில் வாகனங்களில் பயணித்து வருகின்றனர். இதில் வேலூர் திருவண்ணாமலை நெடுஞ்சாலையில் அடிக்கடி இதுபோன்ற வாகன விபத்துகள் நிகழ்ந்து வருகிறது. இந்த வாகன விபத்துகளால் பல மாதங்களில் பல உயிர்கள் தொடர்ந்து பலியாகி வருவதால் வேலூர் திருவண்ணாமலை நெடுஞ்சாலையில் ஏற்படும் வாகன விபத்துகளை தடுக்க நெடுஞ்சாலைத்துறை மற்றும் சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகள் விரைந்து நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என கண்ணமங்கலம் பகுதியிலிருந்து போலூர் வரை உள்ள கிராம மக்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். அருண், இந்த விபத்து குறித்த முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி பிரகாஷ்.